இயேசு பெத்சதா குளத்தினுடைய கரையில் கிடந்தவனை கண்டு முதல்ல அங்கே அந்த வேத வசனம் சொல்லும்போது சொல்லிருக்கு, அவனை வெகுகால வியாதிஸ்தன் என்று கண்டு, அவன் வெகுகால வியாதிஸ்தன் என்று அறிந்து, நீ சுகமடைய விரும்புகிறாயா என்று கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு நான் சொல்கிறேன், இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் பார்க்க முடியாது, இங்கே இருக்கிற யாரும் பார்க்க முடியாது. ஒருவேளை கூட்டத்தினுடைய வெளியில் நிற்கலாம், இல்லைனா ரோட்டில் நிற்கலாம், நீ எங்கெங்க நின்னாலும் சரி, என் இயேசு உங்களை பார்க்கிறார். நீ என்ன நிலைமையில் இங்கே வந்திருக்கிறாய் என்பதை என் தேவன் அறிகிறார். நீ சுகமடைய விரும்புகிறாயா? உன்னுடைய ப்ராப்ளம்ஸ் என்ன, உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய குழப்பம் என்ன, உன்னுடைய சமாதானம் இல்லாத நிலைமை என்ன, எதுவானாலும் கர்த்தர் மாற்றுவார். அதே இதை பேதுருவை ஒரு நாளில் ஒரு பெண்ணுக்கு முன்னால் கொண்டு போய் நின்ற போது இயேசுவே தெரியாதுன்னு சொன்னான். அதே பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெற்று 3ஆம் அதிகாரத்திற்குள்ள வரும்பொழுது தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் பிச்சையை கேட்டுக்கொண்டிருந்தவனை கண்டு, நான் எங்களிடத்தில் பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஒன்னே ஒன்று இருக்கிறது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் எழுப்பி நட என்று சொல்லி தேவன் அவனை ஆசீர்வதித்து அனுப்பினார். அந்த வியாதியஸ்தன் சுகமானார். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே பழைய ஏற்பாட்டின் தீர்க்கதரிசியும் அல்ல, இயேசுவும் நேரம் வரப்போவதில்லை. இன்றைக்கு தேவ ஆவியானவர் தம்முடைய ஊழியக்காரர்களின் மூலமாய் பெரிய கிரியைகளை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் வல்லமையான காரியங்களை செய்து இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவியத்தில் நம்ம ஆசீர்வாதமாய் கடந்து போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த ஆசீர்வாதம் இங்கே வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும்